எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் பிக் பாஸ் காமன் மேன் ஷோ அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இத்தனை பேரில் கிட்டத்தட்ட ஒரு ஆளை மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்ப போகிறாங்க. இது ஒரு மேட்ரு. இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ தற்போது வந்துட்டு மக்கள் கிட்ட அதிக அளவில் காரி துப்பப்பட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்தில் மக்கள். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடை சம்மந்தமாக இந்த விஷயத்தில் பயங்கரமான இஷ்யூ ஆயிருக்கு இந்த ஷோஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தரக்குறைவாக நடத்துறது, இன்னொரு மனுஷனை திட்டு வாங்க வைக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 3 ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, ஆரி, ஓவியா மற்றும் ராஜு. இவங்க வந்துட்டு கண்டஸ்டன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதே கிடையாது, இலக்காரமாக நடத்துகிறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி மனிதாபிமற்ற நிலையில் வந்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. பர்டிகுலராக சொன்னால் ஆரி ப்ரோ வந்துட்டு ஒரு பெண்ணுக்கிட்ட வந்துட்டு நைட்டி போட்டு வந்த விஷயத்தை பேசினார்ல. ஸோ அது சம்மந்தமாக சமூக வலைத்தளத்தில் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ இது சம்மந்தமாக மக்கள் பல பேர் வந்துட்டு அவரை திட்டி வந்துகிட்டு இருக்கும்பொழுது, தற்போது இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எக்ஸ்தல பல பதிவுகளில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும்தான் செஞ்சேன், யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய நோக்கமே அல்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்காகத்தான் நான் அவங்கள தயார்படுத்துகிறேன், புரிந்து கொண்டதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னது தமிழ் தான், உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எந்த விதத்தில் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷனை நாயாக ட்ரீட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பல பேர் வந்துட்டு ஆபாசமாக ஆடை அணிந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நைட்டி போகிறதெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப சகஜம். அப்படி இருக்கும்போது இங்கே மட்டும் நைட்டி போட்டு வந்ததை ஏன்னு சொல்லி ஆதிபுரம் ஏன் கேட்டார் அப்படின்றதும் தெரியல. பட் வாட் எவர், அவர் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் இதான். அது உங்களுக்கு சரின்னு படிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப்